இந்த மருத்துவமனையில் முதுநிலை படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அப்பப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்னு சப்மிட் பண்ணோம். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் பொழுதும் அங்கே இருக்கிற அந்த முதல்வருக்கு வேண்டியவர்களாக கருதப்படுகின்ற மருத்துவர்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர்களை அனுசரித்து போகின்ற ஆட்களுக்கு மட்டும் ப்ராஜெக்டை ஓகே பண்ணி டிகிரி கொடுக்கணும்னா எங்களுக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் அசால்ட் அது நடந்திருக்குது. செக்ஸுவல் அசால்ட்னா என்ன அர்த்தம்? வன்புணர்வு செய்வதற்கு தேவையான அளவிற்கு அவர் வந்து காயப்படுத்தப்பட்டுள்ளார். சம்பத் மீனா ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரி, சீமா பகுஜா அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பேருமே ஏற்கனவே இதுபோல இந்திய நாட்டில் பல இடங்களில் நடந்த பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கினை திறம்பட விசாரித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கேஸில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சார், முதல்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒருத்தரால் பண்ணப்படலை, பலரால் இதில் செஞ்சப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து இது என்ன தெரியுது? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவல் அசால்ட் அது நடந்திருக்குது. செக்ஸுவல் அசால்ட்னா என்ன அர்த்தம்? வன்புணர்வு செய்வதற்கு தேவையான அளவிற்கு அவர் வந்து காயப்படுத்தப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால் ஒன்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு 1, இன்னொன்று வந்து சிசிடிவி ரிப்போர்ட்டு 2. சிசிடிவி ரிப்போர்ட்டு ஒரு நபர் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது தெரிகிறது ஒழிய வேறு ரகசிய பாதையில் வந்து பின்னாடி இருந்து இயக்குனார்களா அல்லது வேறு பாதையின் வழியாக உள் நுழைந்தார்களா அப்படிங்கிறத வந்து வெளிச்சத்துக்கு வருகிற பொழுது தான் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் அங்கு வன்புணர்வில் ஈடுபட்டாரா இல்லையா. இப்போ இருக்கிற அதாவது 3 to 5 ml ஆஃப் செமினல் ஸ்ட்ரெயின் மட்டும்தான் உள்ளே வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ தெரிஞ்சிருக்குது. முன்ன சொன்ன ரிப்போர்ட்டெல்லாம் தவறு. இது போன்ற பீதியெல்லாம் வந்து அவசர கடியில் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எல்லா மருத்துவருக்குமே வந்து தகவல்கள் இதில் போய் சேர்ந்துருச்சு. ஆக செக்ஸுவல் அசால்ட் ஃபவுண்டு அப்படிங்கிறது தெரியுது, 16 இடத்துல காயம் பட்டிருக்குன்னு தெரியுது. இது ஒரு நபரால் ஏற்படுத்தப்பட்டதா? ஏன்னா இவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா பலசாலி, ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிற அளவுக்கு பலசாலி. அவன் வந்து வன்புணர்வு செய்கிறது ஏற்கனவே ஓட விட்ட ஒரு காமுகன் போன்ற தகவல்கள் எல்லாம் வந்து இவனுக்கு தெரியறதுனால இன்றைய தினம் அவன் குற்றவாளி என்று தெரிய வைக்கிறத ஒழிய அவருக்கு பின்புலம் இருந்தது யார், அதாவது எத்தனை பேர் வன்புணர்வு செய்தார்கள் அப்படிங்கிறத வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது. அதனால என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒன்று வந்து சம்பத் மீனா ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரி, சீமா பகுஜா அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 பேருமே ஏற்கனவே இதுபோல இந்திய நாட்டில் பல இடங்களில் நடந்த பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்புணர்வு செய்த வழக்கினை திறம்பட விசாரித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இமாச்சல் வழக்கில் வந்து 2017ஆம் ஆண்டு இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு சென்று திரும்புகிற பொழுது அங்கே ஒரு விறகு வெட்டுற ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை வந்து காட்டுக்குள்ளே இழுத்து வை விறகு வெட்டுறவன் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் சென்று கொலை செய்து விட்டான். அந்த வழக்கில் வந்து இவங்க தான் வந்து விசாரித்து தக்க தண்டனை, அவன் வந்து 10 ஆண்டு கடுங்கால தண்டனை பெற்று தந்திருக்கிறார்கள். அது நம்ம கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹித்ராஸில் 11 வயது சிறுமி 4 பேர் சேர்ந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தாங்க. அதை வந்து அந்த பெண் வழக்கிலையும் வந்து இவங்க தான் வந்து திறம்பட விசாரித்து தக்க நீதி வழங்கியிருக்கிறார்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு என்னங்க உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவில் 17 வயது தலித் சிறுமியை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் பாஜக தலைவர் உள்ளூர் எம்எல்ஏவுமான குல்தீப் சிங் செங்கார் உள்ளிட்ட சிலர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கில் குல்தீப் சிங் செங்காருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை அடுத்து அவர் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டார். சிறுமியின் தந்தையின் மரணத்துக்கு காரணமான குல்தீப் சிங்குக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது ஒரு இந்தியா முழுக்கும் வந்து இந்த வழக்குகள் எல்லாமே வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்குகள். அதில் வந்து இது விசாரிக்கும் பெண் சிபிஐ அதிகாரிகள் வந்து அதில் திறம்பட அந்த வழக்குகளை திறம்பட விசாரணை செய்த சம்பத் மீனா, சீமா பகுஜா இந்த பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இருவரும் இந்த வழக்கை திறம்பட விசாரித்து என்னங்க இதில் வந்து பின்புலத்தில் எத்தனை குற்றவாளி இருந்தாலும் அத்தனை பேரையும் கண்டுபிடித்து
இது இந்திய நீதிமன்றங்கள் முன் நிறுத்தி நாம் அனைவருக்கும் வந்து இந்த நிகழ்வை பற்றி தெளிவுபடுத்தி உண்மை குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை பெற்று தருவார்கள் என்று நம்பிக்கை ஏற்படும் வகையில் இன்றைய தினம் சிபிஐ இந்த இரண்டு பெண் அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள். எனவே உச்ச நீதிமன்றம் வந்து தொடர்ந்து வந்து டே டு டே அஃபேர்ஸ் வந்து எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்காணிக்கப்படுறதுனால இது சம்பந்தமாக போராட்டம் நடத்துகிறவர்கள் அத்தனை பேருமே வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து பொறுப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சிபிஐ, பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இத்தனை பேர் ஒரு நேர்கோட்டுகள் ஒரு தக்க விசாரணை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு விட்டார்கள். எனவே இந்த பயணம் எவ்வளவு வெற்றிகளை எட்டி பிடிக்கிறது என்பதை மட்டும் நான் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய நிலைக்கு, ஒரு அமைதி நிலைக்கு நம்மெல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறோம். இல்லை இன்னொரு இது சார், இப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஸ்கிராப்கள் பிஸ்னஸ், ஸ்கிராப்பை வந்து இது பண்ணுறதுல முறைகேடுகள் நடக்குது, அதை இந்த பொண்ணு தட்டி கேட்டதாகவும், இது ஏற்கனவே ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் வேறு சொல்கிறாங்க, அதனால இந்த பொண்ணை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக இது நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாயிடும். இந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் பல்வேறு சட்டவிரோதமான வியாபாரங்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. அந்த விசாரணைகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு டிகிரி கொடுக்கணும்னா எங்களுக்கு நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் தெரிய வருது. ஸோ இது குறித்தெல்லாம் வந்து இப்போ தான் வந்து 2 உரிய பெண் அதிகாரிகள் விசாரிக்க தொடங்கி விட்டார்கள். எனவே கண்டிப்பாக நிர்வாகத்தில் இருக்கிற சிலர் வந்து இந்த பெண்ணை அடக்கி வைக்க வேண்டும், எனவே வந்து இப்படி ஒரு காரியத்தை அரங்கேற்றி விட வேண்டும் என்று நினைத்தார்களா, அல்லது கொலையை செய்து கதையை முடித்து விட வேண்டும், நம்மை பற்றிய உண்மைகள், இவங்க வந்து கடுமையாக வந்து ஒரு போர்க்குணம் படைத்த ஒரு பெண் என்பதால் உங்களுடைய இது போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு நான் அடிய பணிய மாட்டேன், நான் நேர்மையாக என்னுடைய பணியை செய்வேன், எனக்கு உரிய முறையில் என்னுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் இவர் வந்து பேசியிருப்பதாக நாம் அறியப்படுகிறோம். அவ்வாறு இவர் வந்து ஒரு நேர்மையான முறையிலே வந்து ஒரு நிர்வாகத்தில் ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரே என்கின்ற காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா என்ற கேள்வி, மிகப்பெரிய கேள்வி காவல்துறையின் முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டும் அதைத்தான் வைத்திருக்கிறது, சிபிஐயும் அதைத்தான் வைத்திருக்கிறது. பாவ் தமிழாவுடைய நண்பர் நீங்களும் வந்து அந்த கேள்வியை தான் வைத்தீர்கள். இந்த கேள்விக்கு கூடிய விரைவில் காவல்துறை தக்க பதிலை வழங்கும் என்று காத்திருப்போம். இன்னொன்று நடந்திருக்கு சார், இந்த வழக்கு நடக்க ஒரு பக்கம் இருக்கிற மருத்துவமனையை வந்து சீரமைக்கிறவங்கிற பேரில் அங்கே சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, சுவர்களை உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் கூட நீதிமன்றம் கூட கேள்விகள் எழுப்பியிருக்கு. வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காவல்துறை அதிகாரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது என்ன நடந்திருக்கு? இல்லை, மருத்துவ நிர்வாகம்ங்கிறது வந்துங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அங்கே ஒரு வைஸ் சான்சலர் வந்துடுவார். ஏற்கனவே இந்த வைஸ் சான்சலர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேராசிரியர்களுக்கு 10 காலேஜில் ஒர்க் பண்ண மாதிரி அட்டண்டன்ஸ் போட்டு பல வருடமாக வந்து சம்பளத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடிகளை. இப்போ தான் வந்து வந்திருக்கிற ஒரு துணைவேந்தர் அவர்கள் இப்படி ஒரு மிஸ்யூஸ் நடந்துக்கிறத கண்டுபிடிச்சி அவங்க அத்தனை பேருமே வந்து வேலை இழக்க செய்திருக்கிறார்கள். ஒரு கல்லூரியுடைய டீன் அல்லது பிரின்சிபல் அப்படிங்கிறவருடைய முழு அதிகாரத்துக்குள்ளே அது போயிடும். இப்போ கல்வி அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாலும் கல்வி அமைச்சர் ஒவ்வொரு பிரின்சிபலும் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறத போய் பார்க்க முடியாது. அந்த தன்னாட்சி அதிகாரம் பெறுகிற அவர் வந்து நாட்டுப்பற்றும் நேர்மையும் நிற்கிறவர்களை இந்த பொறுப்பிலாம் அமர்த்தினா, இப்போ கிடைச்ச, அதாவது எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் ஆதாயம்னு சில பேர் வந்து இந்த பதவியில் நமக்கு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கலாம். அப்போ நம்மளே இப்போ பல்வேறு நபர்கள் வந்து இப்படி சுருட்டி தான் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கே ஓனர் ஆயிடறானுங்க. இப்போ நீங்கள் ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு அதிகாரி வந்து வீட்டில் போய் சோதனை நடத்துகிறாங்க. 3 நாட்களாக கட்டுக்கட்டுகளாக வந்து அவருடைய படுக்கை அறையிலிருந்து 200 கோடி 300 கோடி ரூபாயை வந்து அடுக்கி வைத்து கொண்டு அந்த டிவியில் காட்டுற பொழுது இத்தனை கோடி ரூபாயை வந்து கள்ளத்தனமாக அவர் பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நிர்வாகம் வந்து இவரை கண்காணிக்காமல் இருந்துச்சா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வந்து பல்வேறு தளங்களில் இருக்க தான் செய்யுது. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை அப்படிங்கிற சித்தாந்தம் வந்து தமிழில் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மனிதன்னா யாரு அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்கிறான் பாருங்க ஒரு கவிஞன். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் தன்னுடைய இரத்தத்தையும் தினமும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறருக்காக கண்ணீர் சிந்துறவன், பிறனுக்காக ரத்தம் சிந்துறவன் எவனோ அவன் தான்டா மனுஷன் அப்படின்னு வந்து சொல்கிற
சித்தாந்தத்தை வந்து முன்னெடுத்து செல்றவங்க. அறம் சார்ந்த வாழ்வியல் தான் வந்து மனிதன் வாழ வேண்டுகிற முறை அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கே வள்ளுவன் தன்னை உலகளுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த மாதிரியான தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரியான பேராசிரியர்களாக இருக்காங்க போது கல்கத்தா போன்ற இடங்கள்ல வந்து நம்ம அளவுக்கு கல்வி வளர்ச்சியும் வந்து அறிவு வளர்ச்சியும் வந்து இருக்கிறதா என்பதை வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்னதோடு இல்லாமல் அவங்க நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா கல்லூரி முதல்வருக்கும் அவருடைய நடவடிக்கைகளையும் வந்து அரசு கண்காணிக்காமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? இது ஒரு நபரால் மட்டும்தான் வந்து ஒரு தனி நபரால், அது வந்து ஒரு காவல்துறை உதவியாளராக இருக்கிற ஒரு ஆளால் இவ்வளவு தைரியமாக உள்நுழைந்து ஒரு பாலியல் பலாத்கார நிகழ்வை நடத்த முடியும் என்கிற அளவிற்கு அவருக்கு பின்னணியாக இருந்தவர்கள் யார்? அவர் மட்டும் செய்தாரா அல்லது இதுக்கு வந்து வேறு யாராவது வந்து பின்புலம் இருக்கிறதா? அந்த காவல்துறை முதல்வர் மாற்றப்பட்ட பிறகும் அவருக்கு மீண்டும் வந்து முக்கிய பதவி வழங்கியது ஏன்? ஏனுங்க, அவர் வந்து ஒரு மிகவும் அரசியல் பின்புலம் அதிகாரம் பெற்ற ஒரு குழுமத்தை பின்தங்கிய சேர்ந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே வந்து செய்திருக்கிற சில ஊழல்களையும், ஏனுங்க, செக்ஷுவல் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் முதுநிலை படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அப்பப்போ ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்னு சப்மிட் பண்ணணும், பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணணும். அப்படி பேப்பர்ஸ் ப்ரெசன்ட் பண்ணும்பொழுதும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் பொழுதும் அங்கே இருக்கிற அந்த சீனியர் டாக்டர்ஸ் அப்படின்றது அந்த முதல்வருக்கு வேண்டியவர்களாக கருதப்படுகின்ற மருத்துவர்கள் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவர்களை அனுசரித்து போகின்ற ஆட்களுக்கு மட்டும் ப்ராஜெக்டை ஓகே பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவராக வந்து அவர் சான்றிதழ் பெற்று வெளியே சென்று விடலாம். அப்படி வந்து அனுசரித்து போகாத நபர்கள் மருத்துவர்களாக பணியாற்றுகிற பொழுது அவர்களுக்கு ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி வெளியே போக முடியாது என்கின்ற சூழ்நிலையை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று இப்போதுதான் வெளியே தெரிகிறது உலகத்திற்கு. அது வந்து இதுதான் வந்து மருத்துவ மாணவர்களுடைய மிகப்பெரிய மன வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் உருவாக்கி இருக்குது. பல்வேறு மருத்துவ படிப்பை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற தாய்மார்களுடைய நெஞ்சமெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கேட்கிற பொழுது ஒரு இந்திய அரசு சூழ்நிலை, இந்திய மருத்துவ சூழ்நிலை இவ்வளவு பாதுகாப்பற்றதா என்று வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிக்குதுன்னா, இப்போ வந்து கைட்லைன்ஸை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி குற்றவாளிகளை உண்மை கண்டறியும் சோதனையின் மூலமாக கூடிய விரைவில் வந்து இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை கண்டிப்பாக கண்டுபிடித்து அவர்கள் மீதெல்லாம் வந்து நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். என்னங்க, ஒன்றிய மருத்துவமனையில் புதிய பாதுகாப்பு விதிகள் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ என்ன செஞ்சுருக்காங்க, எங்கெல்லாம் வந்து முதுநிலை மாணவர்கள் படிக்கிறார்களோ அவர்களுக்கு கழிப்பறையுடன் கூடிய தனி அறைகள் பாதுகாப்பான முறையில் ஒதுக்கீடு செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒன்றிய அரசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றிய அரசே வந்து இன்றைக்கி வந்து அதை பப்ளிசிட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கெல்லாம் வந்து கல்கத்தா போன்ற இடங்கள்ல அல்லது இந்திய நிலவரைக்குள் எங்கெல்லாம் வந்து இரவில் பணிபுரியும் பெண் மருத்துவ நிபுணர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குதல் வேண்டும். இரவில் பணிபுரியும் பெண் மருத்துவர்களை ஜோடிகளாகவோ அல்லது குழுக்களாகவோ பணியில் நியமிக்க வேண்டும். அவர்களின் ஷிப்டுகளின் போது வளாகத்திற்குள் உரிய பாதுகாப்புடன் அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் இரவு நேர பணிகளின் போது போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். மருத்துவமனையின் அனைத்து பகுதிகளிலும் CCTV கேமராக்களை நிறுவ வேண்டும். அவசர நிலைகளுக்கு ஏற்ற வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்காக மருத்துவமனைக்குள் கட்டுப்பாட்டு அறை ஒன்றை நிறுவ வேண்டும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசு வந்து இன்றைய தினம் வந்து ரொம்ப அருமையான அற்புதமான அறிக்கைகளை வந்து வெளியிட்டு மருத்துவமனைக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். மருத்துவமனை ஊழியர்கள், நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களை எளிதில் அடையாளம் காணும் வகையில் அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். அனைத்து மருத்துவமனை ஊழியர்களும் பணியின் போது தங்கள் அடையாள அட்டைகளை காண்பிக்க வேண்டும். மேலும் பார்வையாளர்கள் அனைவரையும் கண்காணிக்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். மருத்துவமனை வளாகத்தில் உரிய கண்காணிப்பு ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் உட்பட அனைத்து மருத்துவமனை ஊழியர்களும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும். உள்ளூர் காவல்துறை மற்றும் அவசர சேவை பிரிவுகளுடன் ஒருங்கிணைந்து
பணியாற்ற வேண்டும். சிஐஎஸ்எஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அது போன்ற பாதுகாப்பை இதை ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருக்கிற இடத்துலையும் அல்லது ஹார்பர் போன்ற இடத்துலையும், ஹைகோர்ட் போன்ற இடத்துலலாம் சிஐஎஸ்எஃப், ஏர்போர்ட் போன்ற இடத்துலலாம் சிஐஎஸ்எஃப் போட்டாங்க இல்லையா, அது போன்ற பாதுகாப்பு படை வீரர்களை மருத்துவமனைகளுக்கும் சிபாரிசு செய்து அவர்களை பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒன்றிய அரசு சிந்தனை செய்து உயர்நீதிமன்றம் சுயமோட்டை எடுத்ததுக்கு அப்புறமே மிகப்பெரிய மாற்றங்களை எட்டியிருக்கிறது. அந்த மாணவி இறந்தால் அவள் புதைக்கப்படவில்லை, அவள் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக இந்திய நீதிமன்றங்களை பார்த்தா சிபிஐ நீதிமன்றம் என்னங்க, இந்திய உச்ச நீதிமன்றம் இத்தனையுமே இவ்வளவு கொள்கைகளையும் இவ்வளவு சலுகைகளையும் வாரி வழங்க வேண்டும், இவ்வளவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று மிகப்பெரிய குரலை இந்திய நாட்டுக்கு அள்ளி வழங்கிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய வழக்காக இந்த வழக்கு இருக்குது. ஸோ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாலியல்னா கொஞ்சம் இயல்பாய் கடந்து போகிற சூழ்நிலை. கல்வி அறிவில் எப்போ நமது நாடு மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறதோ, கல்கத்தா இங்கேருந்து 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதுன்னு தோணலை. நம்ம மெட்ராஸில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அத்தனை பேருமே என்னுடைய சகோதரி, இந்திய சகோதரி, ஒரு மருத்துவ சகோதரி, இது போல் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தும் பேராசிரியர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேராசிரியர்கள். நான் பெருமைக்குரிய தமிழகம்ங்கிறத நான் பாராட்ட வேண்டிய ஒரு, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எம்சியில் இருக்கிற அத்தனை பேராசிரியர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் அத்தனை பேருமே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம், அடையாள வேலை நிறுத்தம் செய்து அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தானுங்களே. அப்போ கல்வியில் மேன்மை, பெண்களுடைய பாதுகாப்பில் மேன்மை ஏற்படுத்த வேண்டும் என்று இத்தனை பேர் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் இந்திய நாடே கொதித்தெழும், உச்ச நீதிமன்றத்து கதவை கூட தட்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டியிருக்கிறோம் என்றால், இதெல்லாம் ஒரு டெஸ்ட் கால் மாதிரி. இனிமேல் வருங்காலத்தில் ஒரே ஒரு பெண்ணுக்கு கூட இது மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுது, உயர்நீதிமன்றம் சொல்லுது, சிபிஐ நீதிமன்றம் சொல்லுது, அனைத்து மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு பெரிய அதிர்வலைகள் எதிர்கால சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று நம்புவோம். அதற்கு நம்மால் இயன்ற வரை அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம். இந்த நிகழ்வுகளை இப்போதைக்கு கடுமையாக இருந்தாலும் இதை ஏற்று இதுக்கான நீதியை நோக்கி தான் நம்ம பயணம் செய்ய, அதை தவிர வேறு வழி இல்லை. எனவே நீதியை நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோம்.